ஹாய், நான் வந்து புடி கொழுக்கட்டை செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை வந்து ஒரு 4 hours வந்து நான் ஊற வச்சேன். 4 hours ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 hours ஊறினா கூட போதும். பட் நான் வந்து 4 hours இன்றைக்கி ஊற வச்சது வந்து நான் 4 hours ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத்தில் வந்து எனி காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம வந்து ஃபேன் காற்றுலேயே வந்து நம்ம ஆற வைக்கணும். இந்த மாதிரி ஆற வச்சோன்னா நல்லா ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டு அரிசியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஃபுல்லாக ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். அரைச்சி நம்ம அதை சலித்து மாவு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை இப்போ வந்து மிக்சியில் போட்டு மாவு அரைச்சி இது மாதிரி இருக்கணும் நைஸாக. வந்து உங்களுக்கு சரியாக அரையலைன்னா நீங்கள் ஜலிச்சுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு ஒரு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சலிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணலாம். வந்து இதுவே நல்லா ரொம்ப நைஸாக அரைஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து எனக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நான் எதுவும் சலிக்க போகிறது இல்லை. ஸோ நான் வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து ஸ்டீம் பண்ணணும். அதை நான் இப்போ வந்து ஸ்டீமுக்கு வைக்கிறேன். நான் இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து ரொம்ப அழுத்தி வந்து மாவு இதில் போடக்கூடாது, சரியாக வந்து ஸ்டீம் ஆகாது. ஸோ நான் வந்து எனக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் மாவை இந்த மாதிரி லூஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்டீம் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes நான் வைக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவு வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ மீன் டைமில் வந்து நான் வெல்லம் வந்து கரைச்சிக்க போகிறேன். நல்லா கொதிக்க வச்சு யூஸ் பண்ணாத வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க சூடாக இருக்கும் போது வந்து அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி இதை செய்யணும். ஸோ தண்ணி வந்து நான் 1/4 glass ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சமாக ஊற்றினா போதும். நம்ம வேணும்னா கூட சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் கொதிக்க வச்சு தேவைப்பட்டால். ஸோ நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். வெல்லம் வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து நான் மாவு சொல்ல, அரிசிக்கு 1 கப்பு அரிசிக்கு வந்து நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இனிப்பு எப்படி வேணுமோ, கம்மியாக வேணும் அதிகமாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கும். நான் வந்து நல்லா டார்க் கலரு எடுத்திருக்கேன் நான் வெல்லம். ஸோ அப்போ தான் கொழுக்கட்டையோட கலர் வந்து நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதை எடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரையணும். குட்டியாக போட்டுட்டு அந்த மாதிரி விட்டோன்னா நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸோ கொஞ்சம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மாவு வந்து வெந்துருச்சு. மாவு வெந்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வாசனை வரும். மாவு நல்லா வெந்த வாசனை அப்போ தான் தெரியும் நம்ம. ஸோ வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாசனை வரும்போதே. ஸோ இது வந்து நல்லா அப்புறம் பார்க்கும் போது நம்ம இப்படி பண்ணோன்னா நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்கும். ஸோ இல்லைனா மாவு அரிசி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு few minutes வைக்கலாம். ஸோ இது வந்து இப்படி பார்க்கும் போதே நல்லா பூ மாதிரி மலர்ந்து அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டு. இப்போ வந்து இதை வெல்லம் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு ஆறணும். ஆறிச்சுன்னா உங்களால் டச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம அந்த லம்ஸ்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டோன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். ஸோ ஃபுல்லாக பண்ணதும் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 1/4 teaspoon வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 tablespoon அளவுக்கு நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன். நான் வந்து தேங்காய் ஃப்ரோசன் இந்த மாதிரி துருவுனது தான் கிடச்சிது. நீங்கள் வேணால் குட்டி குட்டியாக பல்லாக அரைஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ வந்து அந்த லம்ஸ்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. நீங்கள் பிசையும் போதே தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே. ஸோ அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் கொழுக்கட்டை எப்படி வரணும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா நம்ம வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு நம்ம பாத்திரத்தில் வைக்கணும், இட்லி பாத்திரத்தில். மீன் டைம் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெய் தடவி அந்த தட்டில் வந்து நல்லெண்ணெய் தடவி இருக்கேன். நான் தடவி வந்து கொஞ்சம் ஸ்டீமில் வச்சிடணும். அப்புறம் நம்ம இதை எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து ரொம்ப ட்ரை ஆக விடக்கூடாது. இதை உடனே பிடிச்சிட்டு நம்ம வந்து பாத்திரத்தில் வச்சிடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி வெடிச்சிடும், இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும் அந்த தண்ணிலாம் காஞ்சிடுச்சுன்னா. நான் இப்போ வந்து இதை நல்லா ஸ்டீம் வருது, ஸ்டீம் வர வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து வைக்கணுமே.
ஸோ நான் வந்து இதை இது மாதிரி வைக்கிறேன். மேலே மேலே ரொம்ப அப்படியே டைட்டாக வைக்கக்கூடாது, வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி அடியிலலாம் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு உடஞ்சி போயிடும் எல்லாம். ஸோ இந்த மாதிரி நான் ஜஸ்ட்டு மேலோட்டமாக நான் வைக்கிறேன், அவ்வளோதான். இடம் இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் இதில் வைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸ்டீம் ஒரு ஜஸ்ட் இது ஏற்கனவே மாவு வெந்த மாவு தான். ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும். நம்ம தெரியும், பார்க்கும் போதே கலர் சேஞ்ச் ஆகிடும், நல்லா வாசனை வரும். நல்லா எப்போ வந்து ஸ்மெல் வருதோ அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இது வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணோம், நல்லா வாசனை வந்தது. ஸோ இப்போ கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம விட்டோன்னா கொஞ்சம் ஆறும், ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் அந்த ஸ்டீம் வந்து நம்ம கையில் படும். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக ஆறும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி தொட்டு தொட்டு நம்ம எடுக்க முடியலன்னா, ஸோ பாருங்கள் வெந்துருச்சுனா தான் இந்த மாதிரி ஈஸியாக வரும், உங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பிடி கொழுக்கட்டை. நான் வந்து 1 கப் போட்டேன். 1 கப்புக்கு வந்து நான் 20 கொழுக்கட்டை வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம 20 வந்துச்சு கவுண்ட்டு. ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது பண்ணனா இவ்வளோ சாஃப்டாக போடுது பாருங்கள், உள்ளே நல்லா மலர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரிக்கும் போதே கல் மாதிரி இருக்கும், ஸோ டஃப்பாக இருக்கும் ஓப்பன் பண்ணவே. ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, உங்களுக்கே தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.